இந்த வீடியோவில் பேசப்போகும் மனிதன் உங்களுக்கு புதுமையானவரும் அல்ல. சாலை கிராமம் சாலையிலே சர்வ சாதாரணமாக சுற்றித் திரிந்த ஜீவன் தான் இவன். பெயரோ புகழ். மங்களகரமான பெயர். அடிவாங்கி சிரிக்க வைத்தான், அழுது சிரிக்க வைத்தான், கெட்டப்பில் சிரிக்க வைத்தான், சமையல் செய்து சிரிக்க வைத்தான். பாராட்டப்பட்டிருக்கிறான். இப்படியெல்லாம் கேளுங்கள் இவன் ஸ்டோரியை. கமெண்டில் கண் கலங்குவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே கடலூர் மாவட்டத்திலே பிறந்தவன் தான் இவன். வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்த இந்த கலைஞனுக்கு கைச்செலவாய் நம்பிக்கை மட்டுமே இருந்தது. உருவத்திலும் ரசிகர்களின் உள்ளத்திலும் தனக்கென தனி பாணியில் முடிசூட்டிக் கொண்ட ஒரு நகைச்சுவை கலைஞன் புகழ். பாட்டி பேசுறாங்க. புகழ் கடலூர்ல பாடலீஸ்வரர் பள்ளிக்கூடத்துல படிச்சான். புகழ, நீ நல்லா இருக்கிறியா? இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். உன்னை டிவியில பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். நீ இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இன்னும் நல்லா விஜய் டிவியில நடிச்சு நல்ல பேர் புகழும் வாங்கணும். அதுதான் பாட்டியோட விருப்பம். எல்லாரும் உன்னை பத்தி கடலூர்ல பெருமையா பேசிக்கிறாங்க. புகழ் எப்படி போய் விஜய் டிவியில சேர்ந்தான். நாங்க என்ன சொல்றான், அவனுடைய திறமையெல்லாம் அவ யாரை பிடிச்சி போனா என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். மீடியா எனும் கனவு சாலையில் கால் பதிக்கும் வரை மெக்கானிக், டிரைவர், ஹோட்டல் சர்வர் என வறுமை துடைத்தெறிய இவன் பார்த்த வேலைகள் லவ்ல சுத்தி இருந்தாங்க. அந்த பொண்ணு அவன் கட்ட வேண்டிய பொண்ணுங்க. அது கீழே உட்காந்து பாட்டு பாடுவான் பாருங்க. என் பேர் ராஜா. வாட்டர் ஹவுஸ் வச்சிருக்கேன். பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்ல வச்சிருக்கேன். புகழ் என் ஒரு ஆள் மூலியமா என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி பையன் கஷ்டப்படுறான் சினிமாக்காக அப்படின்ட்டாங்க. சரி, என்னுடைய வாட்டர் ஹவுஸுக்கு வேணுமேன்றதுக்காக கூப்பிட்டு வந்தேன். ஓடிடுவான் பிரசாத் ஸ்டுடியோ உள்ள. இந்த பையன் புகழ் எப்போ பார்த்தீங்கன்னாலும் சினிமா சினிமா சினிமான்ற ஒரு மோட்டிவாகவே அலைவாங்க. அவனுக்கு நான் ஒரு பெரிய சம்பளமாக நீங்கள் கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் சூழ்நிலைக்கு 150 ரூபா சம்பளம் கொடுத்தேன். அந்த 150 ரூபாயில் அவன் ரூமோட கட்டி வீட்டுக்கு அமிச்சு இன்றைக்கி அந்த பையன் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கான். இன்னி வரைக்கும் அந்த சாலிகிராம சைடு வந்தானா, என்னை பார்த்தானா, ஆனால் முதலாளி வணக்கம் முதலாளி அந்த பையனுக்கு அந்த நன்றி விசுவாசம் அவன் இன்னும் மேலே வரணுங்க. நல்ல பையன், அருமையான பையங்க. புகழ் இங்கே நடிக்க வரதுக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினவர் அப்படின்றதுல அவரை உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். தொடக்க காலங்களில் தனது குரல் மாற்றி, தனது உருவம் மாற்றி பெண் வேடம் மட்டுமே இட்டு வந்த இவனின் திறமையை அனைவரும் அறிந்து கொள்வதற்கு அவகாசம் தேவைப்பட்டது. புகழ் என்னுடைய பிரதர். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கான ஒரு பலனா நிறைய நல்ல காரியங்கள், நல்ல நல்ல விஷயங்கள், நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறைய பேர் சம்பாதிக்கணும், மிகப்பெரிய உச்சியில் போய் அந்த புகழ் அடையணும்னு தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் புகழ். நீங்கள் சூப்பராக வரணும்ப்பா, அதான் ஆசை. குக்குத் குமாரியில் நான் அதிகமாக ட்ராவல் பண்ண ஒரு பர்சன் நீங்கள் தான். அண்ட் காமெடி நிறைய இருந்தது. அதை தாண்டி குக்கிங்கும் நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அந்த காம்படிஷனில். அண்ட் எனக்கு பர்சனலாக உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்பலாம் ட்ரை பண்ண வேணாம். சின்ன சின்ன ரியாக்ஷன்லேயே உங்களால் ஒரு பெரிய க்ரௌடை சிரிக்க வைக்க முடியும். அது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆனதே உங்களுக்குன்னு ஒரு ஜேர்னி இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஆல் தி பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏவி போறப்ப உட்கார்ந்துருக்கிற அத்தனை விஜய் டிவியில் இருக்கிற அத்தனை முக்கியமான நபர்களும் அந்த ஏவி தனக்காகவே போடப்பட்ட ஏவின்னு ஃபீல் பண்ண ஒரே ஏவி புகழோட ஏவி தான். கடலூர்ல ஒரு சின்ன புள்ளியில் ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் வீட்டுல புகழ ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு காமெடியனா, ஒரு பெர்ஃபார்மரா நிலைநிறுத்திருக்கு. சொல்லுங்க புகழ். நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா ஆயாட்டெலாம் சும்மா அம்மாட்டே நம்ம எதாவது அம்மா ஷூட்டில் இருக்கமா, ஆயாலாம் கேமரா முன்னாடி அவங்களுக்குலாம் நிற்க எப்படி எடுத்தீங்கன்னே தெரில ஆயாட்ட. ஏன்னா அவங்களுக்குலாம் கேமரா அதெல்லாம் பழக்கம் இல்லை. இப்போ கேமரா வச்சு இவ்வளோ பேசியிருக்காங்க. நான் ஆயாட்ட ஃபோனே பேசலை, ஒரு மாதமாக ஃபோனே பேசலை. என்னன்னு கூட நான் பணம் மட்டும் அமுச்சு விடுறது, நமக்கு என்ன சம்பாதிக்க பணம், இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களாம் எவ்வளோ இது பண்ணுறாங்க. நம்ம நல்லா வரணும் போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட்லாம் அப்பா திட்டு அந்த ஃபர்ஸ்ட் லேடி கெட்டப் காமிச்சாக்கல, அது ஒரு ஸ்டுடியோவில் போய் எங்கள் அம்மா இந்த ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போடுவாங்க. அது கங்கையம்மன் வேஷம்னு சொல்லிட்டு மாரியம்மனுக்கு போடும். என்னை கூட்டு போய் அந்த ஃபோட்டோ போட்டாங்கன்னு ஸ்டுடியோவில் எங்கள் அப்பா அடிச்சுக்கிறாரு. எங்கள் அம்மா செம்மடிச்சு எப்படி ஒரு ஆம்பளை பையனுக்கு பொம்பளை வேஷம் போடுவாங்க. இப்போ நின்றுக்கிறான் வீட்டு வெளில. எங்கள் அப்பா என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க, ஏய் வா
ஒரே நிமிஷம், என் பையன் லேடி கட்டப்பில் எப்படி வருவான் பாருப்பா. சூப்பரா இருக்கும். எங்க அம்மா அப்படியே வெங்காயம் அரைஞ்சிக்கின்னு எப்பா அந்த அடி அடிச்சாம்பா இன்னைக்கு வந்து எப்படி பாக்குறாரு. என் புள்ள வரல, என் புள்ள லேடி கட்ட போட்டோம், எங்க அப்பா உட்காந்துருவாரு அப்படி. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஃபோன் பண்ணல அம்மாலாம் யாரோ வந்தாங்கப்பா அவங்களும் அப்படியே இதாக பேசுவாங்க. ஓகே இட்லி தான் அம்மா, இட்லி கடை தான் வச்சிருக்காங்க. யாரோ இட்லி சாப்பிடுவாங்களா ஃபர்ஸ்ட்ல வந்து சாப்பிட்டு, இப்போ இட்லி சாப்பிட்டா வேணே வந்து உட்காந்துவாங்களாம். சாப்பிடலாம் கூட ஒரு 2 இட்லி வாங்கி வச்சுன்னு புகழ் அண்ணன் வந்தாரு. இப்போ நல்லா இருக்காரா அண்ணன் வந்தாரா? அண்ணன் வந்தா சொல்லுங்க, கேட்டேன் சொல்லுங்க. புகழ் நேரடியா அப்பா அம்மா பாராட்டி இருக்காங்களா? நேரா அப்பா பாராட்டி இருக்காரா? அப்பா நேரம் எங்க பாரு, நேரம் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் இந்த எப்பா இந்த முடியை கொஞ்சம் வெட்டுப்பா, இது இல்லைப்பா படம் சரி பண்ணாடி எண்ணெயை போட்டு தேய்ச்சி கீச்சின்னு இப்போ வரையும் அப்பா அம்மா தான் குளிப்பாட்டுவாங்க என்ன இந்த வயசு வரையுமே. இப்போ வரையுமே சரி, ஏன்னா நான் தனியாக இருக்க மாட்டேன், பயப்படுவேன் அப்படின்ட்டு 2 பேரும் தான் பார்த்துப்பேன். அப்போ நீங்கள் குளிக்காமல் இருப்ப, அங்கே போனால் தான் குளிப்பேன். புகழ் இவ்வளவு பெரிய ஆளாயும் வந்து இன்னைக்கு நீங்க வந்து அப்பா அம்மா குழந்தை தான். ஆமாம், எப்பயுமே குழந்தை தானே? எப்பயும் அவங்களுக்கு குழந்தை. அப்பா அம்மா வரணுமா இல்லையா? வந்திருக்காங்களா அப்போ இங்க? நினைக்கிறேன் அங்க பாருங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? ஒரு சூப்பரான அருமையான திறமையான பையனை எங்க விஜய் டிவி கொடுத்துருக்கீங்க. அதுக்குனே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். சின்னதுல இருந்தே அவனுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் 7 வயசுலயே அவனுக்கு அந்த அனுபவம் இருக்கு. 7 வயசு இருக்கும்போதே நான் எங்கேயாவது போய் ஒரு சின்ன ஸ்கூல்ல லீவ் விட்டா கூட போயிடுவான் வேலைக்கு. நான் போறேன், ஒரு 5 ரூபா தருவாங்க, உனக்கு காயின் வந்து தரேன் அப்படின்னு. அவன் வந்து அவங்கக்கிட்ட நீ போய் வேலை சேர்ந்துக்குப்பா, இங்கே போய் படி, அதெல்லாம் அவனுக்கு சொல்லி தருது. அவன் இஷ்டத்துக்கு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து அவனோடைய காரணம் தான். இதில் உதயாவும் மோகனும் அவனை இந்த இடத்துக்கு கொண்டுன்னு வந்து விட்டது அவங்க 2 பேரும். இந்த இடத்துல என் பிள்ளைய பார்க்கறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களெல்லாம் நாங்கள் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப பெருமை நினைப்பேன். இன்னைக்கு என் பிள்ளை இந்த இடத்துல நின்று எங்களை கூட்டுன்னு வந்து பெருமைப்படுத்துறது பெரிய அதிசயம். ஆட்டோ சர்வீஸ் பண்ணும்போது அழுவு வந்துடும். அந்த சோப்பு நோரெல்லாம் போட்டு கார் கழுவும் போது பார்க்கவே பரதாபமாக இருக்கும். அதுக்கப்புறம் தகடு போகிற கம்பெனிக்கு போய் வேலை செஞ்சோம். அந்த தகடு வந்து கால் வெட்டிச்சு, நரம்பு கட்டாயிடுது, நடக்கவே முடியாது. தூக்கின்னு போய் தான் பாத்ரூமுக்காக போய் விடுவோம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்தோம். இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கும் போது இந்த விஜய் டிவிக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். புகழ் அம்மா அப்பா ரைட்டு, எங்களெல்லாம் அறிமுகப்படுத்துங்க. இது உடன்பிறப்பு அண்ணன், அண்ணன் அவங்க அண்ணி, அவன் தம்பி சித்தி பையன், அவன் என் மாமா பையன். மதிக்க மாட்டான் அவன்லாம். இப்போ ஃபோன் பண்ணுறான், என் மாமான்னு சொன்னா நம்ப மாட்டாங்க தெய்வம். எங்க அண்ணனே ஃபோன் பண்றான். யார் எல்லாம் சொந்தக்காரங்க தானே? எல்லாம் சொந்தக்காரங்க தான். ஆரம்பத்தில் மதிக்க மாட்டேன். எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். எல்லாமே எனக்கு ஃபேன் ஷர்ட்டே எடுக்க தெரியாது, ஃபுல்லாக அண்ணன் தான் எடுத்து தர்றது. இந்த பைக்கு நான் அண்ணன் தான் வாங்கி கொடுத்தான் எனக்கு. எல்லாமே அண்ணன் தான். அண்ணன் ஊர் விட்டு போனதான் ஒரு கையை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் இல்லை, இந்த அளவுக்கு அவன் வந்திருக்கானா அவனோடது தான். எல்லாமே அவன் கஷ்டப்பட்டு வந்தது தான். இப்படி இல்லையா ஒரு குடும்பம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புகழ். ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.